திமுக கூட்டணி கட்சிகளை இணைக்க நயினா நாகேந்திரன் முயற்சிப்பதாக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி, கிராம்பட்டி மற்றும் கே நகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழா அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் நேரு, மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் கடைமடை வரை தண்ணீர் செல்லும் வகையில் தூர்வாரும் பணி நடைபெற்றுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 6 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார். பெட்டவாய் தலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் செய்தியில் உண்மை இல்லை என்றும், குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மணல் கலந்த தண்ணீர் வந்ததாகவும் அதுவும் உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் என நயினா நாகேந்திரன் பேசியுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நேரு, அவரது முயற்சி எட்டாது என்றும் தங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள் என கூறினார். அமித்ஷா வருகை பார்த்து திமுக பயந்துவிட்டது என மத்திய அமைச்சர் முருகன் பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு அவர் அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். எங்களோட வரதுக்கு அது எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இது வரைக்கும் அவங்க எதையும் நிறுதி பண்ண முடியல அவங்களால. அவர் சும்மா எங்களை கொக்கிய போடுறாரு. யாராவது ஒருத்தர் வரணும், யார் போவா அதுல இருந்து?